நீ உண்மையிலே வளரணுமா? நீ உண்மையிலே வளரணுமா? என்னுடைய கருத்து, நம்புவதை நிறுத்து, கண்டுபிடி. நான் அதை அப்படி நம்புறேன், நான் இதை இப்படி நம்புறேன். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அவன் நம்பிக்கை வெவ்வேறையா இருக்கிறது தான். நான் இப்ப சொல்ல போற விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். ஒரு மதத்துல ஒரு நம்பிக்கை இருக்கும், அது கொஞ்சம் ரொம்ப அறிவுபூர்வமா யோசிச்சு பார்த்தா சரியா இருக்காது, நிஜமாவே சரியா இருக்காது. ரொம்ப அறிவை அப்ளை பண்ணி பார்த்தா சரியா இருக்காது. அப்ப அவன் என்ன கேட்டா என்ன சொல்லுவான்? நான் அதை நம்புறேன்ப்பா, எனக்கு நம்புறாங்கப்பா, எங்க முன்னோர்கள் நம்புறாங்கப்பா, நான் நம்புறேன்ப்பா. ரைட், நான் அதை குறை சொல்லல, நீ நம்பு. ஆனா இன்னைக்கு எப்படி திரும்ப இருக்கு இந்தியால, இந்த மாதிரி எதையோ நம்புறவன் இன்னொருத்த எதையோ நம்பினா மட்டும் கேலி பண்றான் பாருங்க, அந்த கன்றாவி தான் சகிக்க முடியல. நீ எதையோ நம்புற, அவன் எதையோ நம்புறான். நீ எதையோ நம்புறவன் எதையோ நம்புறவனை ஏன் குறை சொல்ற? நீ எதையோ உணர்ந்தவன் வேணா குறை சொல்லு, எதையோ நம்புறவன் இன்னொருத்த நம்புறதை எப்படி குறை சொல்லலாம்? இப்ப நான் வந்து ரிலிஜனுக்குள்ள போய் ரொம்ப ஓபனா பேச முடியாது, இந்த நாட்டில் அதுக்குரிய பக்குவம் வரல. எல்லா மதத்திலுமே முட்டாள்தனமான நம்பிக்கை இல்லையா? எல்லா மதங்கள்லயுமே முட்டாள்தனமான நம்பிக்கை இல்லையா? நான் அதுல எழுதியிருக்கிறேன் ஒரு சாப்டர். சார், ஆம்பளைக்கும் புள்ள பிறக்குமா அப்படின்னு கேட்கலாம். ரைட், சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஐயப்பன் பிறந்தார் அப்படின்னா ஆம்பளைக்கும் புள்ள பிறக்குமான்னு கேட்கறான். எப்படி சார் கன்னிக்கு ஒரு புள்ள பிறக்குமா அப்படின்னு கேட்டு பார்த்தா இதை பத்தி யோசிப்பானா இல்லையா? அப்ப யாரோ உன்னை நம்புறாங்க, இவன் எதையோ உன்னை நம்புறான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நம்புகிறவன் இன்னொருவன் கேலி பேசுகிற கோமாளித்தனம் இந்தியாவை தவிர வேற எந்த மண்ணிலும் நடக்காது. நீ அறிவுள்ளவன் யார வேணா விமர்சனம் பண்ணு, ஆனா நம்புறவன் விமர்சனம் பண்ணாத. நீ ஒரு முட்டாள்தனத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற, அவன் ஒரு முட்டாள்தனத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறான். நீ முட்டாளா இருக்கிறவன் அடுத்தவன் முட்டாள்னு பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு? சார், மகாவீரர் காலில் இருந்து தாய்ப்பால் வழிஞ்சுதுன்னு கணக்கு இருக்கு சார். மகாவீரரை பத்தி, இத்தனைக்கு சமணம் அறிவு சார்ந்த மதம், மகாவீரர் காலில் இருந்து பால் வழிஞ்சுது அப்படிங்கிறான். இஸ் இட் பிராக்டிகலி பாசிபிள்? மகமது பொன் குதிரை மேல ஏறி சொர்க்கத்துக்கு போனார்னு இஸ்லாத்துல ஒரு பிரிவு இருக்கு. இஸ் இட் பிராக்டிகலி பாசிபிள்? இல்ல. நீங்க அறிவுபூர்வமா யோசிச்சா கிடையாது. நீ நம்பு, நான் யாரையுமே குறை சொல்லல. இந்து நம்பு, கிறிஸ்துவங்க நம்பு, இஸ்லாமிய நம்பு, ஆனா உன்னை நம்புறவன் இன்னொருத்த நம்புறத அசிங்கமா பேசாது, உனக்கு அந்த உரிமை கிடையாது. ஏன்னா நீ ஒரு முட்டாள்தனத்தை நம்புற, அவன் ஒரு முட்டாள்தனத்தை நம்புறான், போயிட்டு போறான், விட்டுட்டு போ. இப்ப என்ன யாராவது இன்டர்வியூல நீங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவரான்னு கேட்டா கிடையாது. நான் நம்புகிற அளவுக்கு அவர் பலவீனமானவர் அல்ல, நான் நம்புகிற அளவுக்கு கடவுள் பலவீனமான ஒரு நபர் அல்ல. எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனா கடவுள் உணர்வு உண்டு. There is a difference. உணர்தல் வேறு, நம்புதல் வேறு. நான் பரமாத்மாவை உணர்ந்திருக்கிறேன், நம்புவதில்லை. நம்புவது கொச்சையான வார்த்தை, தெரியல யாருக்குமே. இந்த உலகம் சார் உருண்டைங்கிறத சொன்னா செத்தே போனான் சார் அவன். ஏன் எல்லாரும் தட்டேன்னு நம்புனா சார், தட்டேன்னு நம்புனா, உருண்டேன்னு சொன்னவன உதப்பேன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவனை சொன்னாங்க, இந்த வேற மரியாதையா தட்டேன்னு சொல், இல்லாட்டி கொன்னுடுவோம். அவன் எழுதினான் பாருங்க, அவன் புத்தகத்துல திருத்தம். இந்த உலகம் தட்டையானது என்று பல பேர் நம்புவதால் நானும் அதை தட்டை என்று இப்போது ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் ஒப்புக்கொள்வதால் அது உருண்டையா தட்டையா என்ற உண்மை மாறாது, அது எப்போதும் போல் உருண்டையாகவே இருக்கும். நான் ஒத்துக்கிறது உயிரோடு இருக்கிறதுக்காக, ஆனா அது என்னங்கிறது அதுக்கு தான் தெரியும், அது எனக்கு தெரியாது. நான் ஒத்துக்கிறதாலே அது மாறப்போகுது அப்படின்னா. இப்போ நம்புனவன் தப்பு பண்றான், கண்டுபிடிச்சவன் தான் உண்மையை சொல்றான். எனக்கு பெரிய ஆச்சரியம், எல்லாரும் நம்பு 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 நம்புங்கிறாங்க. நம்புறதை நிறுத்து, இது என்னுடைய ஸ்டேட்மெண்ட். நம்புவதை நிறுத்து, நீ கண்டறி, நீ உணர், நீ தேடி அறிவி. வெறும் நம்பிக்கையின் மூலமா ஒன்ன பண்ண முடியாது. பகவான் புத்தர்கிட்ட ஒருத்தன் போறான், அவன் ஒருத்தன் சொல்றான், இவன் சார் ஒளின்னு ஒண்ணு இல்லைங்கிறான். ஏன்னா அவனுக்கு பார்வை இல்லை. இவன் ஒளின்னு ஒண்ணு இல்லைங்கிறான். இவனை விட நாமெல்லாம் பெரியவங்களா காட்டுறதுக்காக போய் சொல்றோமா, லைட்டுன்னு என்னமோ சொல்றீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு இவன் சொல்றான். இவனுக்கு நீங்க ஏதாவது அறிவுரை சொல்லுங்களேன்
இன்னைக்கு அறிவுரை சொல்லுங்களேன். புத்தர் சொன்னாரு, அறிவுரை சொல்றது என் வேலை இல்லை. அவன் கண்ணை இப்படி பார்த்தார், அது ரெக்டிஃபை பண்ணக்கூடிய மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சார். அவருக்கு ஒரு கண் மருத்துவரை தெரியும், அவர்கிட்ட அனுப்புனார், நீ அங்க போ, அவர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணிக்க அப்படின்னு. அவன் போனான். ஒரு 48 நாள் அந்த கண் மருத்துவர் ஒரு வைத்தியம் பண்ணார். அவனுக்கு பார்வை தெரிஞ்சது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒளிங்கிறத பார்த்தான் பாருங்க. ஆமா ஆமா ஒளின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு. அவன் புத்தருக்கு சொன்னான், நல்ல வேளை, எனக்கு இவ்வளவு நாளா நான் ஒளின்னு ஒண்ணு இல்லைன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், ஒளி இருக்குங்கிறத நான் இப்பதான் நம்புறேன். நிறுத்துன்னு. நீ இவ்வளவு நாளா ஒளி இல்லைன்னு நம்பிக்கிட்டு இருந்த, இப்ப ஒளி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்க, நீ மறுபடியும் நம்புறேன்னா எப்ப நீ நம்பினாலும் அது அவநம்பிக்கையா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நம்பினேன்னு சொல்லாத. உனக்கு புத்தி சொல்றது என் வேலை இல்லை. நீயா அதை உணர்ந்துட்டா அப்புறம் எப்படி மாத்தி சொல்ல போற? அப்பதான் புத்தர் சொல்றார், தேவையில்லாம அறிவுரை சொல்லாதீங்க, அவங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, அவங்க அதை உணர்வதற்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறார். அதனால எல்லா விஷயங்களிலும் பல நம்பிக்கைகள் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்றன. நான் ஒரு முறை சொன்னேன், டேய் பாம்பு பால் குடிக்காதரா, பால் குடிக்கணும்னா நாக்கு தப்பட்டையா இருக்கணும், அல்லது குட்டி போட்டு பால் குடுக்கிற இனத்துல பிறந்திருக்கணும். அந்த குட்டி போட்டு பால் குடிக்கிற இனத்துல உள்ளது பால் குடிக்கும், இல்ல நாக்கு தப்பட்டையா இருந்தா நக்கி பால் குடிக்கும். நம்ம பாம்புக்கு அரசியல்வாதி மாதிரி ரெட்ட நாக்கு, அப்படி பிளந்து ரெண்டா இருக்கும். அதனால பால் நக்கி குடிக்கவே முடியாது பாம்பால. அப்ப பாம்பு பால் குடிக்காதரா, பாம்பு புத்துல போய் பாலை ஊத்தாதீங்கடா, பாம்பு புத்துல ஊத்துறதால நச்ச நச்ச நச்சன அந்த பால் அது இருக்க கூடாது, பாம்பு புத்துக்குள்ள இருக்க முடியாது, பால் வீணா போகுது, ஊத்தாதீங்க. நான் பேசிக்கலா ஒரு இந்து ஸ்பீக்கர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது வானா, அது அறிவுக்கு விரோதமானது, பால் ஊத்துறதால பிரயோஜனம் இல்லை, இவ்வளவு சொல்றேன். எனக்கு ஒருத்தர் உடனே ஒரு கட்டிங் எடுத்து அனுப்புறாரு, பாம்பு தண்ணி குடிக்குது. டேய் தண்ணி குடிக்காதுன்னு நான் சொன்னேன். எல்லா ஜீவராசியுமே தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கும், முழுக்கதால சப்பி குடிக்க முடியாது. ஆனா அந்த ஈரம் படப்பட அதுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். பாம்பு தண்ணி குடிக்கும். ஒவ்வொரு உயிருக்குமே தண்ணியை பத்தி, ஒரு குருவிக்கு எல்லாத்துக்குமே அந்த தண்ணியை பார்த்தா ஒரு சொட்டு அது தனக்கு வேணும்ன்ற எண்ணம் வரும். தண்ணி குடிக்காதுன்னு நான் சொல்லல, ஆனா பால் குடிக்காது, பால் அதோட உணவுல கிடையாது, பாம்புக்கு பால் உணவு கிடையாது. இந்த நாட்டில் சார் இதை நான் சொன்னா என்ன வேப்பிலையாலே அடிச்சு கொண்டுடுவான் சார். என்னத்தை நான் மாற்றத்தை கொண்டு வர முடியும், என்னத்தை புரிய வைக்க முடியும்? எதை நீங்க ஒத்துக்க போறீங்க, எதை நீங்க திருந்த போறீங்க, எதை கவனிக்க போறீங்க? எவனோ என்னைக்கோ சொன்னதை நம்புறீங்களே ஒழிய எது நடக்குதோ அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க.